மறைவில் மின்னும் நட்சத்திரம். இதனால நம்ம பார்க்கறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களா இருப்பாங்க. குறிப்பா கடைசி கால எழுப்புதற்கும் தேவ திட்டத்திற்கும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 9 மணிக்கு வேதம் அறிவோம். நன்மை செய்வது, நற்காரியங்களை செய்வது, நற்கிரிகளை செய்வது, எல்லாத்துக்குமே தேவனுடைய வல்லமை தேவை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு நடைமுறை பேச்சு. இந்த நிகழ்ச்சியுடைய தீமை என்னன்னா, நம்முடைய லைஃப்ல அப்பப்போ சில கொஸ்டின்ஸ்லாம் அது எழும்ப ஆரம்பித்திருக்கும். யார்ட்டுமே கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும். இது எப்படி நம்ம கேட்கறது, கேட்டா என்ன நினைப்பாங்க, இப்படிலாம் சில காரியங்கள் யோசித்து எல்லா சந்தேகத்தை நமக்குள்ள வைத்திருப்போம். அது எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அதை குறித்து சில டிஸ்கஷன் இந்த நிகழ்ச்சியில செய்ய போறோம். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் இரவு 9 மணிக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு வேதம் அறிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த வேதம் அறிவு நிகழ்ச்சியில தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பேசின ஒரு குறிப்பிட்ட வசனத்தை, வார்த்தையை வைத்து தியானித்து வருவதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த வாரங்களில் நியாய தீர்ப்பிலே கொண்டு சென்று நிற்க வைக்கிற எதிர்மறை சிந்தனைகள் என்ற தலைப்பில் வீண் சிந்தனை குறித்து நாம் பார்த்து வந்தோம். இன்றைக்கு நாம் அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சவுல், நான் திரும்ப ஒரு மாதிரி உங்களுக்கு அறிமுகப்படுத்த நான் நினைக்கிறேன். நம்ம மத்தியில் சார் செந்தில் அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பிரதர், பிரைஸ் லார்ட். அவரோடு வந்திருக்கிற ரூபன் அவர்களுக்கு நன்றி, தேங்க்யூ பிரதர். ஜெய்ஷா நன்றி செலுத்துகிறோம். அஜிதா அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் மத்தியிலே செய்து வர நன்மையான காரியங்கள் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்துல இந்த நியாய தீர்ப்பில் கொண்டு சென்று நிற்க வைக்கிற எதிர்மறை சிந்தனைகள் என்ற தலைப்பில் நாம் பார்க்கும்போது வீண் சிந்தனை குறித்து பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நீங்களும் அதை குறித்து நிறைய காரியங்களை பார்த்திருப்பீங்க. நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம சீக்கிரம் அதை முடிக்க வேண்டிய நிலை வந்தது. இன்றைக்கு இன்னொரு புதிய செய்திக்குள் நாம் கடந்து போக போறோம். அதுக்கு முன்பாக தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பேசின இதே செய்தியிலிருந்து இன்னொரு தலைப்பை பார்த்து நாம் கடந்து போக போகிறோம். நீங்களும் அவ்வளோ இருப்பீங்க நான் நினைக்கிறேன். வாங்க இந்த வீடியோ கிளிப்பிங்கை நாம் பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் சிந்தனைகள். வேதனை ஒருத்தன் சிந்திச்சிட்டானாலே அதனால அவனை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வேதனை தான். இவர்கள் எதையாவது வேதனை உண்டாக்கக்கூடிய, ஜனங்களுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய காரியங்களை சிந்திக்கிறவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அவர்களுடைய சிந்தனையினால ஒரு பெரிய கூட்டமே பாதிக்கப்பட்டு போயிடும். அது நாடாக இருக்கலாம், அவங்க வீடாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். இவர் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பார். இவர் உட்கார்ந்து யோசிச்சு, பொதுவாகவே நீங்கள் உங்களை பற்றி யோசியுங்க, தேவனை பற்றி யோசியுங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையை நீட்டி எப்படியே உட்கார்ந்து யோசிச்சான்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அது ஒரு வேதனை கொடுத்து விடும். அப்படிப்பட்ட நினைவுகள் ஒரு ஆளுடைய மனசுல தோன்றும். அதனால பல பேருக்கு வேதனை உண்டாகும். என்ன நேயர்களே, அந்த கிளிப்பிங்க பார்த்தீங்களே, ஐயா பேசிட்ட காரியங்கள் வேதனை உண்டாக்குற சிந்தனைகள் என்னது என்பதை வெளிப்படுத்தினாங்க இல்லையா? இப்போ நாம அதை வைத்து கர்த்தர் பேசிட்ட காரியங்கள் எதெல்லாம் வேதனை உண்டாக்குற சிந்தனைகள், ஒரு வேதனை உண்டாக்குற காரியம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்து நாம் கடந்து போக போறோம். வேதத்துல வேதனை எதெல்லாம் உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற மெயினான காரியம் ஐஸ்வர்யம். ஒருத்தர் ஐஸ்வர்யம் இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக தான் அவன் பெரிய கேடு. ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போவது ரொம்ப அரிதா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா அவங்க முழுசுமா அவங்க செல்வம் இருப்பது தவறு இல்லை, ஐஸ்வர்யம் இருப்பது தவறு இல்லை. ஆனா அதற்காகவே நேரத்தை, காலத்தை செலவழிக்கிறது. பணம் 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 ஓடுறவங்க பார்த்துருப்பீங்களே. வேதம் சொல்றது பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது, போதும் என்ற மனம் இருக்கிற தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அப்போ அந்த தேவ பக்தி தான் நமக்கு தேவை.
கர்த்தர் எல்லாத்தையும் கூட கொடுப்பான்னு வசனம் சொல்லுது. அதனால கர்த்தர் எதை நம்ம வைத்திருக்கிறாரோ, எதை கொடுத்தாலும் கர்த்தர் எது கொடுத்திருக்கிறாரோ அதுல நாம் ஆசீர்வாதம் இருக்க கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தாங்களே, அவங்களோட வார அழுந்து போலையாம், அவருடைய சட்டைகள் அவரோட பழமை ஆகலையாம். கர்த்தர் அந்த நாளுக்குரிய போதனத்தை கொடுத்து அவர் நடத்தி கொண்டு வந்தார். எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு தேவன். ஆனா இன்னைக்கு ஐஸ்வர்யனால ஜனங்கள் கர்த்தரை வேதனைப்படுத்துற காரியங்கள், கர்த்தருடைய இதனால்தான் ஜனங்கள் தாங்கள் வேதனை நிமித்தம் தன் சிந்தையில வீணராகி கர்த்தருடைய விலகி போறாங்கன்னு சொல்லி வசனத்தை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஐஸ்வர்யத்துல ஒருவன் நாட்டம் கொள்ளும் போது, ஒருவன் ஐஸ்வர்யத்துல கவனம் வைக்கும் போது அவர்கள் தேவனுடைய சித்தத்தின் வழி விடுகிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அதனால வேதனை அவங்களுக்கு உண்டாகி சிந்தையில அவர்கள் அவங்க கரைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம். நீங்க அது குறித்து மேல என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம நேரில் பார்ப்பதற்கு வசதியா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ஜனங்களாக நிறைய பேருக்கு அந்த காரியம் புரியல. இப்போ பாத்தீங்கன்னா நிலை இல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைத்து அதுதான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சிந்தைக்கு தனக்கு முழுதும் ஒப்பு கொடுத்து அதுக்கே பிரயாசப்பட்டு நாட்களை வீணா கழித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் பாக்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பொக்கிஷம் அங்க இருக்கு, இருதயம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அதை குறித்து எந்த ஒரு காரியமும் சிந்திக்காம உலகத்தின் மூலமா வருகிற அந்த ஐஸ்வர்யத்துக்காக நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்து இது பண்ணும்போது அது நிமித்தம் பல இடர்கள், பல இழப்புகள், பல பாதிப்புகள் உண்டாகிறது நம்ம பாக்குறோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா பிரதர் சொல்லும்போது எனக்கு ஐஸ்வர்யான் லாசரு அந்த காரியம் தான் எனக்கு புலப்படுது. பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா எந்த தப்பும் செய்யல. தேவையோடு கூட அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே லாசரு இருந்தாரு. அவர் பசியோடு இருந்தாரு. நிறைய போராட்டம் அவருக்கு இருந்தது. ஆனா பக்கத்துல இருந்த அந்த ஐஸ்வர்யவான் அவர் எந்த காரியத்தையும் கண்டு கொள்ளல. அவர் எந்த ஒரு சின்ன உதவி கூட அவருக்கு பண்ணல. அந்த பண்ணாதது நிமித்தம் ஆனா அவருடைய முடிவு பாத்தீங்கன்னா அழுகையும் பற்கடிப்புமா இருந்தது. ஆனா மரித்து அந்த லாசரு ஒரு மகிமையான இடத்துக்கு போனார். சோ அந்த ஐஸ்வர்யம் எவ்வளவு ஒரு தீமையான ஒரு வழிகாட்டுது அப்படிங்கறது கிளியரா நம்மளுக்கு புரியுது. நீங்க சொல்ல வருங்கன்னா, தன்னோடு இருந்த ஒரு கீழே இருந்தவனை ஆண்டவர் சொல்லுவாரு, எல்லாவற்றும் உன்னை போல பிறலை நேசி. அப்போ உடன் இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களை அவங்க பார்க்க முடியாதபடிக்கு அவருடைய சிந்தை வேதனை உண்டாக்குற காரியம். இது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, ஒருத்தன் கீழே வேதனைப்பட்டு இருக்கிறான், கீழே ஒரு இருக்கிறான், அவனை குறித்து அறியாதபடிக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல கவனம்னால அந்த ஐஸ்வர்யம் தான் அவனை முழுதுமா அவன் கண்கு மறைப்பதற்கு காரணமா இருந்து அது வேதனை உண்டாக்குற யாருக்குன்னா ஐஸ்வர்யவானுக்கே வேதனை உண்டாக்குற அந்த சிந்தைனால அவன் ஒரு நித்திய ஜீவனை இழந்து போனான்னு பார்க்க நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருது. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான வழி எது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உனக்குரிய எல்லாவற்றை விட்டு நீ என்னை பின்பற்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்குரிய எல்லாவற்றை விட்டு ஆண்டவரை பின்பற்றுறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லாம போயிருது. அப்போ அவனுக்கு அது ஒரு வேதனையை கொடுக்கிற ஒரு விஷயமா இருந்தது. ஐஸ்வர்யத்தை விட்டுட்டு வருவதற்கு வேதனை, அது ரொம்ப வேதனை யோசிச்சாரு அவரு. ஆமா, அந்த வேதத்துல பார்க்கும்போது அழகா ஒரு வார்த்தை இருக்குது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனான படியினால் அந்த காரியத்தை அவனால விட்டு வர முடியல. அவன் கர்த்தருடைய சிலுவை எடுத்து வர்றதுக்கு அவன் தகுதி இல்லை. ஏன்னா அந்த ஐஸ்வர்யத்தின் மீதே அவனுடைய பார்வை இருந்ததுனால கர்த்தருடைய பாரத்தை அவன் சுமந்து அவன் தொடர்ந்து அவன் கர்த்தருடைய வழியிலையோ கர்த்தருடைய வார்த்தையிலோ அவன் நிலை நின்று போக முடியாத அளவுக்கு ஒரு காரியமா மாறி. அதுல ஒண்ணு, நான் ஐஸ்வர்யவானாவும் இருக்க வேண்டாம், தரித்திரனாகவும் இருக்க வேண்டாம். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும், எனக்கு என் படியை எனக்கு அளந்து எனக்கு போஷித்தருளும். அந்த அன்றைக்கு நீங்க என்ன தேவையோ அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஐஸ்வர்யம் என்பது அது ஐஸ்வர்யம் வந்தா நம்ம தேவனே மறுதலித்து போயிடுவோம். அது எவ்வளவு துக்ககரமான விஷயம். அது மறுதலிக்கிறது மாத்திரம் இல்ல, அது பெரிய வேதனை உண்டாக்குற காரியம். ஐஸ்வர்யவானை பார்த்துமே அவரு கடைசியில பாருங்க அவருடைய நித்திய ஜீவனை இழந்து போயிட்டாரு. பண ஆசைனாலதான் ஐஸ்வர்யத்தினாலதான் உள்ள காரியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். முதல் காரியம் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தினால வேதனை உண்டாகும். அந்த ஐஸ்வர்யன்ற எண்ணம் சிந்தையில உண்டாகிறப்படினால ஐஸ்வர்யத்தை குறித்தே எண்ணம், ஐஸ்வர்யம் குறித்தே செல்வம், காசு, பணம் அப்படின்னு சிந்திக்கிறதுனாலேயே எனக்கு இது வேணும் அது வேணும். இன்னைக்கு நிறைய சொல்லி கொடுக்குற நிறைய உபதேசங்கள் வந்திருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஐஸ்வர்யத்தினால நம்ம அந்த நியாய தீர்ப்புல கொண்டு நிற்க வைக்கிறதுனா இந்த வேதனை உண்டாக்குற சிந்தனைகள் என்பதை பார்த்தோம். ரெண்டாவது காரியம் பேர் ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலா தேவனுக்கு முன்பாக மற்ற எது வச்சாலுமே அது பாத்தீங்கன்னா தேவனோட பார்வைக்கு அருவருப்பானது. அது நம்மளே அது பாதிப்பு உள்ளாகிடும். இதை பார்க்கும்போதுன்னா எனக்கு இன்னொரு காரியம் ஒன்று
தோணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 120 பேர் வந்து மேல் வீட்டார்ல வந்து கூடியிருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் பலமா ஊற்றப்பட்டாரு. அன்னைக்கு போடப்பட்ட அந்த அக்கினி தான் இன்னைக்கு நம்மளுடைய கரங்கள்ல வேதாகம் வருகிற அளவுக்கு ஒரு பெரிய காரியத்த வந்து கர்த்தர் செய்தாங்க. அன்னைக்கு அந்த நாட்கள்ல உண்டான எழுப்புதல் தான். ஒருவேளை அன்னைக்கு வந்து எல்லாருக்குள்ள ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தையில வந்து அவங்க ஒரு இடத்துல காத்திருந்தாங்க. அதுவும் இல்லாம ஆண்டவர் சொல்லிட்டு போனது, வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க வந்து எருசலேம்ல காத்திருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரு. அப்ப அந்த 120 பேருக்குள்ள அந்த ஒரு மனம் இருந்ததுனால தான், ஒரே சிந்தை இருந்ததுனால தான் அந்த இடத்துல ஆவியானவர் ஊற்றப்பட்டாரு. ஒருவேளை நான் நினைக்கிறேன், அது சரியா தப்பான்னு தெரியல. அதுக்குள்ள வந்து யாரோ ஒருத்தருக்குள்ள கூட வேறு சிந்தை, ஆண்டோட வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக காத்திருக்கிற அந்த 120 பேருக்குள்ள யாரோ ஒருத்தருக்குள்ள வேறு சிந்தை இருந்தா கூட அன்னைக்கு ஒருவேளை ஆவியானவர் ஊற்றப்படுறதுக்கு ஒரு பெரிய தடை உண்டாயிருக்குமோ கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு இந்த யோசிக்கிறேன். இந்த காலில பாரு அவன் எழுப்புதலுக்குள்ள நம்ம கடந்து போறோம். கர்த்தர் ஒரு தேவ மனுஷனையோ, ஒரு ஊழியக்காரையோ, ஒரு சபையோ, ஒரு போதகரையோ கர்த்தர் முன்னிட்டு வைத்திருப்பார். ஆனா அந்த அத்தனை பேருக்குள்ளுமே அந்த அழைக்கப்பட்ட தரிசன ஆட்களுக்குள்ள அந்த எடுப்புல் தரிசனம் நிறைவேற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கணும். அந்த வைராக்கியம் இருந்தாதான் கர்த்தர் நடத்த முடியும். அந்த 120 பேர்ல பிரதர் சொன்ன மாதிரி அதுல ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதுல வந்த கூட இருக்கிற ஆட்கள் தேவனுடைய திட்டத்தை வந்து அது குலைக்கிற மாதிரி, தேவனுடைய திட்டத்தை அது சிதலம் அடைகிற மாதிரி. இன்னைக்கு ஒண்ணுல எடுப்புல குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனா ஏன் எடுப்புல வர முடியல அப்படின்னா, கர்த்தர் பேச எடுப்புல கர்த்தர் கொண்டு நடத்தும் போது கர்த்தர் நெகேமியாட்ட கர்த்தர் சொல்ல அலங்கங்கள் கட்டப்படுவதற்கு கர்த்தர் நெகேமியா எழுப்புறாரு. நெகேமியாவோட வேலை தேவ திட்டத்தை செய்வதற்காக கர்த்தர் அவரை அழைத்தாரு. அழைத்த போது அவருக்கு ஒண்ணும் இல்ல, சாதாரண ஒரு ஆள் தான். அவர் இருந்த ஒரு ஒரு வேலை முழு நேரம் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனா கர்த்தருக்கு பயந்தவன். அந்த தரிசனத்தை அவர் பெற்றுக் கொண்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி அந்த அலங்கத்தை கட்டுவோம்னு சொல்லி வந்து ஒரு அங்கலாய்க்கல. உபவாசம் பண்ணாரு, ஜெபித்தாரு, கர்த்தர் திட்டங்களை கொடுத்து நடத்தினாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அது கையிலா கொடுக்கிற ஆட்கள். அதுல பாத்தீங்கன்னா, அந்த எருசலேம் மதில்ல கட்டுவதற்கு 2 ஆசாரிய மகள்கள் வந்து கட்டினாங்கன்னு சொல்லி, யாரெல்லாம் எழும்பி கட்டாருன்னு சொல்லி அப்போ எழும்பி கட்டப்பட வேண்டிய ஆட்களை கர்த்தரே கொடுப்பாரு. ஆனா அது எடுப்பது இல்லைன்னா இன்னைக்கு பிரச்சனை பாத்தீங்கன்னா, அவர்கள் எங்களுக்குள்ளதான் அது வரணும். கர்த்தர் காண்பிக்கிற அடையாள அது ஒதுக்கிட்டு, அது வந்து ஐயா கூட அது குறித்து பேசியிருப்பாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வேறு அவங்க சிந்தை மாறுபட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். சிந்தை மாறுபட்டு இருக்குது. அதுல பாருங்க ஐயா அதுல சொல்லும்போது சொல்றாங்க, அதுல வந்து தாவீது தன்னுடைய கூட இருக்கிறவன் வந்து எண்ணி தொகை பார்த்தான். அப்படி பார்த்த உடனே என்னன்னா, தன் சொந்த ஜாதிக்காரன், தன் சொந்த ஆளு, என் சபையில தான் எடுப்புல வரும், என் சபையில தான் இந்த திட்டம் நிறைவேறும், என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க தான், என்னுடைய பிராண்ட் இருக்கிறவங்க தான் இடுப்புலயே கொண்டு வர முடியும்னு மைண்ட்ல திட்டத்தை கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிற காரியத்தை திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடி காரணம் என்ன அப்படின்னா, அங்க இருந்து ஒரு ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த சின்ன கூட்டத்துக்குள்ள பல ஊர்ல இருந்து ஜனம் வந்திருந்தாங்க. பல பாஷைகளை பேசுறார்கள் விதம் சொல்லுது. அவங்க எந்த பாஷையை பேச வேண்டியவன் எந்த ஊருக்கு போகணும். அப்ப இதுக்குள்ள உள்ள இருக்க ஆட்டு உள்ள கடந்து வந்து யார் தகுதி இல்லையோ, யார் அழைக்கப்படும் எனக்கு வேண்டும், இவர் எங்க ஆளு, இவர் எங்க சபை ஆளு, எங்களுடைய டினாமினேஷன் இருக்காரு, எங்க ஆர்கனைசேஷன் இருக்காரு, எங்க ஆர்கனைசேஷன்ல தான் எடுப்பிலே வரும் என்று நினைக்கிற காரியங்களால் தான் இன்னைக்கு இந்த ஒருமனம் கெடுவதற்கு காரணம். அப்ப இதையெல்லாம் செய்து யாருன்னா சாத்தானுடைய ஒரு ஒரு எண்ணம் தான் வந்து மைண்ட கரெக்ட். வேதம் தான் சொல்லுது, தாவீதை சாத்தான் தூண்டினானா, ஏவினானா. எந்த இடத்துல தேவ திட்டத்துக்கு விரோதமான காரியம் வருதோ அங்க கர்த்தர் எடுப்பினா அவனுக்கு வந்து ஒண்ணு வேணாம். அது வந்து முற்றிலுமா கொலைகளோட பரவாயில்ல, கொஞ்சம் லைட்டா டைவர்ட் பண்ணா போதும். அந்த டைவர்ட் பண்ணி முடிச்சுட்டா அந்த 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 தரிசனத்தை நிலை குளிச்சு போயிடலாம். அதை குறித்து அவங்க அந்த திட்டத்தை குறித்து அவங்க கவலைப்படாம போயிடலாம். தேவன் எத்தனையோ காரியம் வந்து செய்ய ஆயத்தமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மனம் இல்லாத காரியம் சரியான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. நீங்க சொல்லும்பொழுது எனக்கும் ஒரு காரியம் வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா, இப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் வந்து அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அண்ணா சொன்ன மாதிரி இந்த அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்து தேவனுடைய தரிசனத்தை வந்து பெற்றுக்கொண்டவங்க. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நிறைய தேவ பிள்ளைகளை வந்து அவங்க நடத்தி தேவன் பக்கமா அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போதே அவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் பிரிஞ்சு நான் வந்து பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்து உண்டாக்கி, அப்போ தேவனுடைய திட்டத்தை வந்து நிறைவேற்ற முடியாதபடிக்கு நடத்துற தகப்பனையும் துக்கப்படுத்துறது, தேவனை துக்கப்படுத்துறது. கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை கொடுத்திருப்பாங்க. அதை நிறைவேற்றத்துக்கு தாமதமோ இல்ல அவங்க உணர்வடையறதுக்கு காரியங்களோ ஏதோ ஒரு காரியம் அந்த இடத்துல வந்து ஒரு லேட் அந்த ஒரு தாமதத்தை உண்டாக்கும். அந்த காரியம் கூட ஒரு வேதனையை உண்டாக்குற ஒரு காரியம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கர்த்தர் வந்து எந்த ஒரு ஊழியங்கள் செய்யப்பட்டாலும் எந்த ஒரு தரிசனத்துக்கும் ஏற்ற காலத்துல
சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நிறைவேறணும். அதான் கர்த்தரோட வார்த்தை. அப்படியானால் யாரை கர்த்தர் திட்டமிட்டிருக்காரோ, யாரை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவர் மூலமா செய்ய வரும்போது, சாத்தாண்டி தந்திரங்களை பாருங்க, செய்ய வரும்போது அவர் ஒண்ணு வேதனை உண்டாக்குற ஆட்களை கொண்டு வரும். அப்போ நம்ம பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தினால் உண்டாகிற சிந்தையில ஐஸ்வர்யத்தின் நிமித்தமா உண்டாகிற அந்த அந்த வேதனை ஐஸ்வர்யத்தின் நிமித்தமா கொண்டு வருவான். ரெண்டாவது ஒரு மனம் கெடுறது இந்த காரியம். மூணாவது நீங்க சொன்னீங்க, இந்த கர்த்தர் எழுப்பின காரியத்துல திட்டத்துல தேவையில்லாத ஆட்கள் அவங்க தங்களை நினைத்து கொண்டு நாங்களும் இதை செய்யறோம் அப்படின்னு கொண்டு வர்ற காரியங்கள். நீங்க பாருங்க, கர்த்தர் நெகேமியா கர்த்தர் கொண்டு வருகிறார். அந்த நெகேமியா தேவதர் வரும்போது அவரை பயமுறுத்துறதுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லி நான் அவருக்கு உணர்வு ஏற்பட்டு சிலரை கர்த்தரை எழுப்பாரு. இன்னைக்கு எழுப்புல கர்த்தர் பேசும்போது ஏன் இவங்களால அந்த ஒருமை நிக்க முடியல அப்படின்னா, மத்தவங்கிட்ட போயிட்டா இந்த இடம்லாம் மத்தவங்க போயிடுமே, அவங்க செஞ்சா இப்போ நம்ம ஜாதிக்காரன் விட்டுருவானே, நம்மால் எல்லாம் போயிடுவாங்களே. அப்ப இவர்களுக்கு பிரிவினை உண்டாக்குற காரியம் சிந்தையில காணப்படும். அது சிந்தைனா எங்க பிராண்டு, எங்க ஊழியம், எங்க ஆர்கனைசேஷன், நாங்க தான் அதை செய்யணுன்றதை கொண்டு வரனால அதுல தேவன் நினைக்கிறாரு, தேவன் என்ன விரும்புறாரு, தேவனுடைய சித்தம் என்ன, அதை பத்தி கவலை இல்லை. எங்கால் கூட இருக்கணும், நாங்க செய்யற ஊழியர் எங்களுக்குள்ள பங்கு வச்சிடும். தேவன் அவருடைய திட்டம் யாரை வைத்து கருத்து நடத்துறாரோ அது. நீ பாருங்க, வேதத்துல யோசுவாவும் மோசே நிப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு 70 பேர் அபிஷேகத்தை போடுறேன் அப்படின்னு 2 பேர் பாளையத்தை வெளியே இருப்பாங்க. கூடாரத்து உள்ள இருக்கிறவன் தான் அபிஷேகம் பண்ணப்படணும். கூடாது உள்ள இருக்கிறவன் தீர்க்க அபிஷேகம் பெற்றுக்கணும். ஆனா வெளியே 2 பேர் இருக்கிறான், அவன் தீர்க்க பேசணும்னு சொன்ன உடனே அவனை தடை செய்யட்டுமான்னு கேட்கிறான். ஆனா தேவனுடைய தீர்க்கதரிசியா இருக்கிற மோசே சொல்றாரு, அவர் ஆவிக்கிற தகப்பனுடைய சிந்தை அறிந்திருக்கு. ஒரு பவுல போல அவர் என்னன்னா, ஒரு தகப்பன் பிரசவ வேதனை படுகிறது போல நான் மறுபடி பிரசவ வேதனை படுகிற போல் சொல்றாரு. அந்த மாதிரி இதயம் மோசைக்கு இருந்துச்சு. அவர் சொல்றாரு, யோசுவா நீ என்ன எப்படி யோசிக்கிற, அவங்க 2 பேரும் மாத்தல, முற்றிலுமா எல்லார் மேலும் காவியர் ஊற்றப்படணும். அதுதான் ஒரு தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்ட நம்மால் கூட இருக்கிறவங்க. அவர் என்ன யோசிச்சாருன்னா, கூடாரத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் அபிஷேகம் இறங்கும். கூடாரத்துக்கு உள்ள இல்ல, பாளையத்துல இருக்கிறவங்க மேலே அபிஷேகம் இறங்கும். தேவன் அழைத்தார்னா எங்கேயும் கர்த்தர் நிரப்ப முடியும், கர்த்தர் உருவாக்க முடியும். அப்போ தேவ திட்டத்துக்கு வர ஆட்கள் அவர்கள் வேதனை உண்டாக்குற சிந்தைகளை உடன் இருக்கிற ஆடலாம். தீர்க்கதரிசியோடு இருக்கிற யோசுவா தான், அங்க கூட ஒரு நெகேமியா கூட இருக்கிற ஜனங்கள் தான். ஆனா கர்த்தர் எதை நடத்துறாரு அப்படின்றத பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, இப்படி வேதனை உண்டாக்குற சிந்தைகள் நிமித்தமா சத்துரு உள்ள பூந்துரும். அப்படியானால் ஐஸ்வர்யத்து நிமித்தமா வேதனை உண்டாக்குற வழிகள், ஒருமானம் கெடுறனால வேதனை உண்டாக்குற சிந்தைகள்னால வருகிற அந்த நியாய தீர்ப்பு. மூணாவது, கர்த்தர் எழுப்புல அந்த தேவனுடைய ஆவிக்குரிய தகப்பன் உண்டாகிற காரியம். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வேதனை உண்டாக்குற அந்த சிந்தை யாருக்கு வேதனை உண்டாக்குன்னா, கர்த்தர் நீங்க பாத்தீங்கன்னா சவுலை குறித்து வேதம் சொல்றது, சாமுவேல் போய் ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவரே ஐயோ இந்த மாதிரி சவுல் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ராஜாவை ஏற்படுத்த ஒரு பெரிய துக்கம். அவர் வரும்போது அங்க ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் எம்மட்டும் நீ அவனுக்காக நீ அங்கலாய்த்து கொண்டிருப்பாய், எவ்வளவு நீ அவனுக்காக நீ அழுது கொண்டிருப்பாய், நான் உன்ன தள்ளலப்பா, தரிசனத்தை கொடுத்த நானு, எடுப்பல் தரிசனம் கொடுத்த நானு, அழைப்பு கொடுத்த நானு, ஓட்டத்தை கொடுத்த நானு, நீ அதை குறித்து அதை மறந்து விட்டு வேற காரியத்தை பாரு, நான் இன்னொருத்தனை எழுப்புவேன். அதான் தேவனுக்கு. அப்போ அவர் வெறும் ஒரு தீர்க்கதரிசியை மாத்திரம் துக்கப்படுத்தல, தீர்க்கதரிசியை உருவாக்குன தேவனை துக்கப்படுத்துற காரியம். அப்போ இந்த வீணான இந்த வேதனை உண்டாக்குற சிந்தனை ஒரு ஒரு ஆவிகளை தகப்பன் மாத்திரம் இல்லை, ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷன் மாத்திரம் இல்லை, ஒரு சபை மாத்திரம் இல்ல, ஒரு போதனை மாத்திரம் இல்ல, ஒரு தீர்க்கதரிசியை மாத்திரம் இல்ல, தேவனையும் வேதனைப்படுத்தும். அந்த சிந்தையானது அவரை வேதனைப்படுத்தும் அப்படின்றதான் நம்ம இதை பார்க்க வர காரியம். ஆண்டவர் பாருங்க, தேவனுடைய ஒரு காரியத்தை கொண்டு வரும்போது சத்துரு பலமா போராட ஆரம்பிப்பான். உள்ள கொண்டு வரும்போது பாருங்க, தீர்க்கதரிசி வரும்போது இன்றைக்கு என்ன இடத்துல நடக்குது அப்படின்னா, மற்ற காரியங்களை தேவன் வைத்து திட்டத்தின்படி செய்ய முற்படுற ஆட்கள் அதுக்குன்னு எழும்பாத பண்ணால்தான் இன்னைக்கு ஏன் கள்ள ஊழியர்கள் வராங்க, கள்ள தீர்க்கதரிசி வராங்க, கள்ள ஆராய்ச்சிக்காரர் வராங்க அப்படின்னா, செய்ய வேண்டிய ஆட்கள் அது சரியா செய்யாதனால தானே. சில நேரம் அவங்க பண்ற சில காரியம் பாத்தீங்கன்னா வேதனை உண்டாக்குகிற ஒரு சிந்தை அவங்களுக்கு இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது நடந்த தகப்பனையும் துக்கப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி பாக்குறோம். நான் ஒரு வேத வசனத்தை எனக்கு ஞாபகம் வருது. பிலிப்பியர் 2:19-20 நான் வாசிக்கிறேன். பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு
என்னை போல் மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. பவுல் வந்து அந்த இடத்துல தீமோத்தேயு வந்து உற்சாகப்படுத்துற மாதிரி அதை ஹைலைட் பண்ணி சொன்னாலும், இன்னொரு பக்கம் அதுல வந்து உண்மையாய் என்னை போல விசாரிக்கிறதுக்கு தீமோத்தேயு தவிர வேற யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி, அந்த யாருமே இல்ல அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறார். அப்படின்னா நிறைய பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் நான் போதித்தேன், நிறைய பேர் உருவாக்குனேன். ஆனா ஊழியம் செய்யறாங்க. ஆனா என்னை போல் உண்மையா அதே பாரத்தை கிறிஸ்து உருவாகும் கர்ப்ப வேதனைப்படுகிற அந்த அதே பாரத்தை எனக்குள்ள இருக்கிற அந்த பாரம் என் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த பிள்ளைக்கும் இருக்கணும் அப்படின்னா தீமோத்தேயுவை தவிர யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்த பிள்ளைங்க வந்து சந்தோஷப்படுத்தாம ஒருவேளை துக்கப்படுத்துகிற பிள்ளைகளா, அதாவது தகப்பனை துக்கப்படுத்துற மாதிரி பேச வைக்கிற பிள்ளைகளா இருக்குமோ அப்படின்னு இருக்கலாம். ஏன்னா அது சொல்லும்போது என்னை போல அப்படின்னு சொல்றது இதுல பாருங்க, இயேசுவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி எந்த ஊழியக்காரமே சொல்லல. அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு தகப்பன் மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய பிள்ளை பெற்றெடுக்கிற அந்த தரிசனத்தில் உள்ள வருகிற பிள்ளைகளும் தகப்பனுடைய அந்த வேதனை அறிந்து கொள்வர்களா இருக்கணும். தகப்பனுடைய சிந்தையில் இப்படிப்பட்ட காரியம் காணப்படுது அப்படின்னு அதை அறிந்து கொண்டு அதை பெற்றுக்கொண்டு ஓடுற ஆட்களா இருக்கணும். நான் பிரதர் சொல்லும் போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வராங்க. எபிரேயர் 13:17 பார்த்தீங்கன்னா, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அப்போ ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வந்து ஒரு பிள்ளை வந்து தப்பு செஞ்சா பிரச்சனை இல்லை, ஒரு தகப்பன் வந்து அதை எப்படியாவது கண்டிச்சு அதை வந்து கொண்டு வருவார். ஆனா ஒரு ஆவிக்குரிய தகப்பன் உன்னுடைய தரிசனத்துல நீங்க வந்து ஒரு பங்கு கொடுத்து ஒரு பிள்ளையை நீங்க வந்து கர்த்தருடைய வழியில கொண்டு வரீங்க. ஆனா அந்த பிள்ளை ஒரு ஆவிக்குரிய தகப்பனை துக்கப்படுத்தும் பொழுது அது பிரயோஜனமே இல்லை அப்படின்றாங்க. அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அந்த ஒரு ஆவிக்குரிய தகப்பன் துக்கப்பட்டாங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தை சொல்ல வர. இப்ப நீங்க சொன்ன என்னை போல உருவாகும் அப்படின்னா, ஒரு தகப்பனோடு ஒரு ஆவிக்குரிய தகப்பனோடு கர்த்தர் பிள்ளைகள் நினைக்கிறார் அப்படின்னா, பிள்ளைக்கு 1000 தரிசனம் இருக்கும், பிள்ளைக்கு 1000 எண்ணம் இருக்கும். ஆனா தகப்பனுக்கு கர்த்தர் அவரை அழைத்து ஒரு தரிசனத்தை கொடுத்து இதன்படிதான் நடத்தப்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் மோசையில தான் கொடுத்தாரு. மோசை கொடுத்த கோராக தாத்தானுக்கு தெரியாது. அப்ப கூட வர ஆரம்பிக்கும் போது அந்த தகப்பனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நாம ஒரு சின்ன ஒரு பாலமா இருக்கதான் கர்த்தர் அழைத்திருக்கோம். ஒருவேளை கர்த்தர் வந்து ஊரும் ஆறும் கூட இருக்காங்கன்னா கையிலா கொடுக்கறது தான் நம்மளுடைய அழைப்பு. ஒரு யுத்தம் பண்ற யோசுவா காலேபா இருந்தா நீ பாலையில் யுத்தம் பண்ணணும். அப்போ நான் எந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு உள்ள வருகிற அந்த ஆவிக்குரிய பிள்ளை தகப்பனுடைய சிந்தை அறிந்தனா இருக்கும். உள்ள வரும்போது தீமையான காரியம் பாருங்க, உள்ள நெகிமையா வரும்போது அங்க சன்பல்லா தொபியாக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இவரை விரோதிக்கிறவங்க. ஆனா யாரை வைத்து காட்டுறாங்க அப்படின்னா வேற இன்னொரு தீர்க்கதரிசியை வைத்து பயமுறுத்துறாங்க. அந்த தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி, எஸ்எபேல் ஆவியை பெற்ற நோவாதியார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இந்த அழைக்கப்பட்ட தரிசனம் யார் பெற்றுக் கொள்கிறாங்களோ, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் பெற்றுக் கொடுக்குறாரு. ஆவிக்குரிய தகப்பனா சில பேர் இருப்பாங்க, அவங்களை அநேகர் நடத்த முடிய வச்சிருப்பாரு. ஆனா அவர்கள் சில பேர் இப்பதான் வளருவாங்க, அவங்க பேச்சை கேட்டு சில பேர் நடத்தப்பட்டிருக்கோம். அப்படி நடத்தப்படும் போதுதான் இந்த நோவாதியோட வார்த்தைக்கு பயமுறுத்தல். நிகழ்மையா சொல்றாரு, நான் பெரிய காரியம் செய்கிறேன், பெரிய வேலை செய்கிறேன், உனக்கு நான் எப்படி பயப்படுவேன், நான் போய் ஒளிந்து கொள்வேனோ. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல போய் தன்னுடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாம இருக்கவங்க தான் இந்த மாதிரி காரியத்துல போய் சிக்கி கொள்வாங்க. அப்போ தேவன் அழைத்திருக்கிற காரியத்துல முதலாவது ஐஸ்வர்யத்தினால வேதனை உண்டாக்குற சிந்தைகள் ஐஸ்வர்யத்தினால உண்டாகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம பார்த்தது ஒரு மனம் இல்லாதனால, ஒரு இல்லாத அதுல கன்ஃபியூஷன் ஸ்பிரிட் இருக்கிறவங்க, அந்த ஒரு மனத்தை கெடுக்கிற ஜனம் இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு வந்து வேதனை உண்டாக்குற சிந்தைகள் உருவாகும். அது நிமித்தம் பெரிய போராட்டம் வரும். ஆவிக்குரிய தகப்பன் அவரை வந்து நம்ம துக்கப்படுத்துறதுனால, வேதனைப்படுத்துறதுனால இப்படிப்பட்ட தீங்கு வரும். அது மாதிரி இல்ல, தேவனை துக்கப்படுத்துற காரியம் வேதம் சொல்லுறது. ஆண்டவர் சொல்றாரு பாரும்போது, மனுஷோட ஆவி என்னோட ஆவி எப்போதும் மனுஷோட போராடாதே அப்படின்னு சொன்னா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போ கர்த்தர் வந்து எடுப்புன காரியத்தை எவ்வளவு நாள் கர்த்தர் போராடுவாரு? கர்த்தர் பாப்பாரு. இவர்கிட்ட தரிசனத்தை கொடுப்பேன், அழைப்பு கொடுத்தேன், எடுப்புல கொடுத்தேன், இதை விட்டு ஜனங்கள் கூட வராங்க, ஜனங்களுக்காக, ஆர்கனைசேஷனுக்காக, பிராண்டுக்காக உள்ள ஷார்ட்ல பார்க்கும்போது கர்த்தர் ரொம்ப நாள் போராட மாட்டார். கர்த்தருடைய காரியம் அந்த சிந்தனைகளை கர்த்தர் வந்து ஒண்ணு நாம மாற்றிக்கொள்ளணும், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளை மாத்திடுவார். அழைப்பு அங்கதான் இருக்கும், ஆனா அழைக்கப்பட்டவன் அந்த இடத்துல இருந்து வேறு ஒருத்தருக்கு அது பங்கு வைத்து கொடுக்க முடியாது. அதான் இந்த காரியத்துல கர்த்தர் வந்து சொல்ல வருகிறார். நீங்க அழைப்பு மாறிடும்னு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருதுன்னா, பேதுருவுக்கு வந்த அழைப்பு.
ஆனா அவர் என்ன இவ்வளவு பெரிய தரிசனத்துல இருந்து போனாரு. போயிட்டாங்க. புற ஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தா கொர்நேலிய வீட்டுக்கு அனுப்புறாரு. ஆனா அந்த இடத்துல பாருங்க, அவரால அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாதனால அந்த தரிசனமும் அந்த அழைப்பும் பவுலுக்கு போகுது. இப்ப கர்த்தர் எதற்கு நம்ம அழைச்சிருக்கான்றத நம்ம சிந்தை ஒருவேளை கர்த்தர் எப்ப கொடுத்தாலும் ஆயத்தமா அதை பெற்றுக்கொள்ள. ஐயோ சாப்பாடு நேரத்துல தரிசனம் வருது, அவன் கடந்து போய்கிட்டு இருப்பான். இப்போ நேரத்துல கர்த்தர் எப்போ சொன்னாலும் அந்த நேரத்துல ஆவலா இருந்து அதான் பவுல் செய்யறாரு. பவுல் வந்துட்டே இருக்காரு, திடீர்னு கர்த்தர் வெளிப்படுறாரு. வந்த உடனே ஒரு வனாந்தரத்துல வரும்போது ஒரு வெளிச்சம் வருது. அடுத்த வார்த்தை பவுல் சொல்ற வார்த்தை ஆண்டவர் சொல்ல பார்த்து, நான் என்ன செய்ய ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீ சித்தமா இருக்கு. அடுத்த வார்த்தை யாருங்க, நான் தான் துன்பப்படுத்துற இயேசு நான் சொன்னோன்னு அப்படியே ஆண்டவர் விட்டு கொடுக்குறாரு. அப்போ எந்த இடம், அது வனாந்தரமா இருக்கலாம், ஒருவேளை மேல் வீட்டு அறையா இருக்கலாம், எங்க இருந்தாலும் தேவனை துக்கப்படுத்துற காரியங்கள் என் சிந்தையில வந்துடக்கூடாது. சாப்பாடு நேரத்துல அந்த சிந்தை வந்திருக்கலாம், ஒருவேளை பேது இருக்கு, நமக்கு தெரியாது. அப்போ இந்த சூழல்ல கர்த்தர் எதற்கு அதை வெளிப்படுத்துகிறார் அறிந்து அதை பார்த்து நம்ம அந்த வேதனை உண்டாக்குற காரியம். இன்னொன்னு பாருங்கன்னா, வேதனை உண்டாக்குற அந்த சிந்தை நிமித்தமா இது நியாயத்திற்குள்ள கொண்டு போய் நிற்க வைக்கும். இது நியாயத்திற்கு என்று தேவனுடைய தீர்க்கதரிசிகள் வெளிப்படுத்திருக்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா. வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா அது குறித்து? அதான் இப்போ இது இப்போ ஒரு ஐஸ்வர்யத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மேல் வீட்டாரில் இறங்கினது ஒருமனம் இல்லாத சூழ்நிலை குறித்து பார்த்தோம். அவர்ல அன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேறு சிந்தை இருந்துச்சுன்னா அன்னைக்கு தேவ திட்டம் தடைப்பட்டிருக்கும் பார்த்தோம். ஆவிக்குரிய தகப்பனுங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சபையா நம்ம சில இடத்துல நாட்டப்பட்டிருப்போம், கர்த்தருடைய ஜனங்கள் நம்ம நாட்டப்பட்டிருப்போம். நாம சில நேரங்களில் நம்ம மூலமா உண்டாக்குற சிந்தைகள் சில நேரம் பாத்தீங்கன்னா தவறா புரிந்து கொள்ளுதல். இப்போ ஒரு ஐக்கியம் இருக்கலாம், ஒரு ஃபெலோஷிப் இருக்கலாம், ஒரு கூடுகை இருக்கலாம், ஒரு சபையா இருக்கலாம், அதுல ஏதோ ஒரு விசுவாசியா இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. அனனியாள் சப்பீராளுக்கு பத்தி நம்ம பார்க்கிறோம் வேதத்துல. அவங்க பாருங்க, எல்லாரும் இணைஞ்சா கொண்டு கர்த்தருடைய அப்போஸ்தலர் பாதப்படியில வைக்கிறாங்க. இவர்கள் ஒருவர் மாத்திரம் வேறு சிந்தனை இருந்துச்சு. அவங்க சிந்தையில வேற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அது என்னன்னா, அப்போஸ்தலரை வேதனைப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற காரியம் அப்படின்னு வெளிப்படுத்துது. இவர் நிமித்தமா அங்க உள்ள வராங்க. அப்பதான் பேதுரு பேசுறாரு, நீ பரிசுத்த விரோதமாய் நீ எப்படி நீ பொய் சொல்ல துணிந்தா அப்படின்னு சொல்லி அது சொன்ன உடனே அதுல சபிக்கப்பட்டு 2 பேரும் மறிச்சிடுறாங்க. அங்க அனனியாலும் சப்பி 2 பேரும் மறிச்சு போயிடறாங்க. இதுல என்ன ஆகுது அப்படின்னா, இது நிமித்தம் உடன் இருக்கிறவர்கள் அப்போஸ்தலரை செய்வதற்கு பயந்தார்கள். ஒரு எழுப்பல் வருது, ஒரு தடை வருது. தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா நம்ம நினைச்ச நிமித்தமா உடன் இருக்க பிறகு சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் நினைச்ச அந்த தவறான காரியம், யாரோ தவறான சிந்தனை ஒரு பெரிய திட்டத்துக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்வதற்கு பயந்தார்கள். என்னங்க இப்படி போகும்போது உள்ள போய் ஊழியம் செய்யலான்னு போனா மறிக்கிறாங்களே, அங்க போகும்போது அப்ப ஏதாவது தப்பாயிடும் அப்படின்னு சொல்லி தங்களை அப்போ ஒரு தேவ திட்டத்துக்கு ஒரு தடை உண்டாக்குற காரியம், தேவனுடைய தரிசனத்துக்கு தடை உண்டாக்குற காரியம். சபையா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், ஊழியர்களா இருக்கலாம். இப்ப காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருவேளை நம்ம உள்ள கொண்டு அப்போஸ்தலர் பாதத்துல போடுங்கன்னு சொன்னாங்களே, ஒருவேளை இப்படி கேட்கறது கூட இப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட ஏன் நம்ம கேட்கணும், ஒருவேளை நம்ம பேர் யோசிச்சு தெரிஞ்சிச்சு. ஆனா இது நிமித்தம் பெரிய ஒரு தீமை இந்த இடத்துல ஒரு பெரிய தடை அந்த இடத்துல போட்டுச்சு நம்ம பாக்குறோம். அவ ஆண்டவர் இந்த இடத்துல பேச வரும்போது அப்போ அந்த நியாய தீர்ப்புல கொண்டு நிற்க வைக்கிற இந்த எதிர்மறையான சிந்தனைகளை இன்னைக்கு வேதனை உண்டாக்குற சிந்தனை கொடுத்து நம்ம பார்த்து வரோம். அதனால இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்க போறோம். சரியா? இன்னும் நேர்களே நீங்க எல்லா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தீங்க. நம்ம மீண்டும் ஒரு முறை அடுத்த ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியாய தீர்ப்பிலே கொண்டு சென்று நிற்க வைக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் அப்படின்ற தலைப்புல சிந்திக்கும் மனம், அந்த டைட்டில நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்றைக்கு பொல்லாத சிந்தனைகளை குறித்து தேவன் எதை வெளிப்படுத்தியிருக்காரு பார்த்து நாம் இன்றைக்கு கடந்து போக போறோம்.